Hi students, welcome to Samachir Study YouTube channel. In the video, 12th standard unit 1 derive an expression for electrostatic potential at a point due to an electric dipole. இதுக்கான derivation தான் பார்க்க போறோம் students. So derivationக்கு நம்ம சின்னதா ஒரு diagram first கொடுக்கணும். So இந்த diagram ஓட heading potential due to electric dipole. இந்த diagram எப்படி கொடுக்கணும்னா ஒரு dipole அதாவது positive and negative charges total 2a டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மைனஸ் q அண்ட் ப்ளஸ் q இந்த ரெண்டு சார்ஜஸையும் நீங்கள் மைனஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்து ரெண்டு சார்ஜஸ் வரைஞ்சிக்கணும். அதோட மிட் பாயிண்ட்டை ஓன்னு சொல்லி மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த மைனஸ் q அண்ட் ப்ளஸ் க்யூவோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a. ஸோ அதனால தான் மிட் பாயிண்ட்டுக்கும் மைனஸ் க்யூக்கும் இடையில டிஸ்டன்ஸ் a, அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் a அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் p அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சார்ஜஸ் 2a டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணிக்கிட்டு பிங்கிற ஒரு அன்னோன் பாயிண்டில் இந்த மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். இந்த டிஸ்டன்ஸ் ஆர், அதாவது மிட் பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர்னு சொல்கிறோம். அதே மாதிரி நெகட்டிவ் q அந்த சார்ஜுக்கும் இந்த பிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் r2, பாசிட்டிவ் க்யூக்கும் பிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் r1. ஸோ இவ்வளவே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இனி இது போக ஆங்கிள் மார்க் பண்ண போகிறோம். ஆங்கிள் POQ, அதாவது இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் பிக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இடையிலான ஆங்கிளை தீட்டா அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ ஒரு நேர்கோட்டில் உள்ள டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி. அதனால் ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள் எப்படி மார்க் பண்ணும்? 180 மைனஸ் தீட்டா. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட டயக்ராம். இது ரொம்பவே சிம்பிளான டயக்ராம் தான். என்ன பண்ணுறோம்? ரெண்டு சார்ஜஸ் மார்க் பண்ணுறோம், அதில் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் கொடுக்குறோம், இன்னொரு டைரெக்ஷனில் p அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுக்குறோம். இப்போ ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இது இந்த டிஸ்டன்ஸ் r, இந்த டிஸ்டன்ஸ் r2, இந்த டிஸ்டன்ஸ் r1, இது வந்து a1 a, திஸ் இஸ் a, டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டயக்ராம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இந்த டயக்ராமை நம்ம வரைஞ்சிடலாம். அடுத்தது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை இப்போ நான் சொன்னதை அப்படியே எழுதிக்கலாம். Two equal and opposite charges separated by small distance 2a. Point P is located at a distance r from the midpoint of the dipole. Theta is the angle between line OP and dipole axis AB. ஸோ இவ்வளவும் கொடுத்துட்டோன்னா இதுவே இந்த டயக்ராமும் இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கண்டிப்பாக எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி வாட் இஸ் R1? டிஸ்டன்ஸ் பெட்வீன் த பாயிண்ட் P அண்ட் சார்ஜ் Q. அதே மாதிரி R2ங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் P ஃப்ரம் மைனஸ் Q, அதையும் எழுதியாச்சு. அடுத்தது நம்ம டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெரிவேஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக எழுத வேண்டியது பொட்டன்ஷியல் அட் P டியூ டு சார்ஜ் Q. இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜினால் என்ன பொட்டன்ஷியல் அந்த Pயில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பொட்டன்ஷியலோட என்ன பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது நமக்கு ஃபார்முலா வழியாக தெரியும். 1 டிவைடட் பை 4 pi epsilon naught இன்ட்டு த சார்ஜ் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா Q அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், R1 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பெட்வீன் த சார்ஜ் அண்ட் த பாயிண்ட் R1. ஸோ இதை வந்து கரெக்டாக எழுதிக்கிறோம். அதே மாதிரி இப்போது பொட்டன்ஷியல் அட் P டியூ டு சார்ஜ் மைனஸ் Q. ஸோ மைனஸ் க்யூன்னு சொல்லி வரும்போது என்ன பண்ணுவோம்? அதே ஃபார்முலா தான். இப்போ க்யூங்கிற இடத்துல மைனஸ் க்யூ கொடுக்குறோம், டிஸ்டன்ஸ் என்னது வரும்? R2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனே எழுதிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 1 நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1 டிவைடட் பை 4 pi epsilon naught டைம்ஸ் சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ சார்ஜ் வந்து ப்ளஸ் க்யூவாக இருக்கும்போது டிஸ்டன்ஸ் R1, சார்ஜ் மைனஸ் க்யூவாக இருந்தால் டிஸ்டன்ஸ் R2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் Pங்கிறது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 டிவைடட் பை 4 pi epsilon naught க்யூங்கிறது காமனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 பை R1, ஏன்னா அது பாசிட்டிவ் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன ஆகும்? மைனஸ் 1 பை R2. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்? 1 டிவைடட் பை 4 pi epsilon naught இன்ட்டு சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ்.
அடுத்தது நம்ம என்ன எழுதிக்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். 1 divided by 4 pi epsilon naught into q divided into 1 by r1 minus 1 by r2. இது வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக எழுதிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த r1 r2 அப்படிங்கிறதுல ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த r அப்படிங்கிறது தான் இந்த டைபோலோட மிட் பாயிண்டில் இருந்து அந்த பியோட டிஸ்டன்ஸ். r1 r2ங்கிறது பர்டிகுலர் சார்ஜஸ்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை எந்த மாதிரி எழுத போகிறோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் எழுத போகிறோம். r1 r2வை சேஞ்ச் பண்ணி ஆரில் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன் ஃபஸ்ட்டு தெரியணும். என்னென்னா இந்த ஆர் அப்படிங்கிறது டைபோல் டிஸ்டன்ஸை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் பிங்கே பாருங்களேன், பாயிண்ட் பிங்கிறது இந்த ஓலேருந்து ரொம்பவே டிஸ்டன்ஸில் இருக்குது. பட் இந்த ஏங்கிறது நெக்லிஜிபிள் டிஸ்டன்ஸ், ரொம்பவே சின்ன டிஸ்டன்ஸாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடலாம். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படித்த கொசைன் லா. நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னது, இந்த r1 r2 அப்படிங்கிறத ஆறுங்கிற டேர்மில் எழுத போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம், அதாவது இந்த r1 அப்படிங்கிற டேர்மை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த r1ங்கிற டேர்மை ஆரில் எழுதணும். அப்போ அதுக்கு நமக்கு யூஸ் ஆகிறது தான் ட்ரையாங்கிள் பிஓபி. ஸோ நான் அந்த ட்ரையாங்கிளை இங்கே உங்களுக்கு செப்பரேட்டாக வரைஞ்சிருக்கிறேன். சரியா? ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம வந்து கொசைன் லா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடில் உள்ள டிஸ்டன்ஸ் r1, இன்னொரு சைடில் r, இந்த டிஸ்டன்ஸ் a. ஸோ இந்த 3 டிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் தீட்டா. ஸோ இப்போ நீங்கள் கொசைனில் அப்ளை பண்ணுங்கள். நமக்கு r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் 2 சைட் ஸ்கொயர், கரெக்டாக, r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra காஸ் தீட்டா. டைரக்ட் கொசைனில் அப்ளிகேஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸியாக எழுதிடலாம். இப்போது இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டேர்மில் கொண்டு வரணும். அதுக்காக ஆர் ஸ்கொயரை நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், 1 ப்ளஸ் இதில் ஆர் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, அதனால டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இங்கேயும் ஆர் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, அதனால டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் கொடுக்கும்போது இந்த நியூமரேட்டரில் இருக்கிற ஆரும் டினாமினேட்டரில் இருக்கிற ஆரும் கேன்சல் ஆகி உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கொசைன்ல அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் ஈஸியாக வந்துடும். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் இருக்கிற இந்த மிட் டேர்ம் இது ஒன்று மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா P is far away from the dipole. அப்போ a ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயருங்கிறது ரொம்பவே சின்னதாக இருக்கும். என்ன ரீசன், இப்போ ஏங்கிறது ரொம்பவே ஸ்மால் வேல்யூ, a ஸ்கொயருங்கிறது வெரி ஸ்மால் வேல்யூவாக தான் இருக்கும். ஆனால் ஆர் ஸ்கொயருங்கிறது எப்படி இருக்கும், ரொம்பவே பெரிய வேல்யூவாக இருக்கும். அப்போ ரொம்பவே ஸ்மால் வேல்யூ நியூமரேட்டர்லேயும் பிக் வேல்யூ டினாமினேட்டர்லேயும் இருந்தால் அது நெக்லிஜிபிளாக இருக்கும். நீங்கள் இதை வந்து கால்குலேட்டர்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ அதனால இந்த செகண்ட் டேர்மை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எழுத வேண்டியது என்னது, இந்த டேர்ம் r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். ஸோ இப்போது இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனை பாருங்கள். 1 divided by r1 minus 1 divided by r2. ஸோ நமக்கு வேண்டியது வெறும் r1 இல்லை, 1 over r1. அதுக்காக தான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். மேத்தமெட்டிக்கலில் இந்த r1 ஸ்கொயரில் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ எல்லா டேர்மையும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அடுத்த டேர்ம் கிடைக்கும். r1 ஈக்குவல் டு ஆர் டைம்ஸ் 1 minus 2a by r cos theta பவர் 1/2 எல்லாத்துலேயுமே ரூட் எடுக்கிறோம். சரியா? ஸோ ரூட் எடுத்து இந்த டேர்ம் வந்த உடனே இதை ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃப்ளிப் பண்ணுறோம். நமக்கு வேண்டியது 1/r1 டேர்ம். அதுக்காக தான் இதை நம்ம ஃப்ளிப் பண்ணி 1/r1 ஈக்குவல் டு 1/r. இந்த டேர்மை அப்படியே நீங்கள் டினாமினேட்டரில் கொடுத்தா நல்லா நோட் பண்ணுங்கள், இங்கே வந்து பவர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் -1/2. ஏன்னா நம்ம ஃப்ளிப் பண்ணுறதுனால இதில் பவரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது எகெயின் ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் என்னென்னா பைனாமியல் தியரம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் பைனாமியல் தியரத்தில் ரொம்பவே ஈஸியாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதற்கு மெயின் ரீசன் எதனால் பைனாமியல் யூஸ் பண்ணுறோன்னா இந்த a/rங்கிறது வந்து லெஸ் தென் 1, அதனால தான் பைனாமியல் தியரம் யூஸ் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், பைனாமியல் தியரத்தில் என்ன பண்ணுவோம், செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து அதே இது எழுதிக்கலாம். செகண்ட் டேர்ம் வந்து இந்த பவரும் இந்த டேர்மும் மல்டிப்ளை ஆகும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -2a/r into cos theta multiplied by -1/2
இப்போ இந்த 2 2 கேன்சல் ஆயிரும், மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். 1/r1 = 1/r டைம்ஸ் 1 + a/r cos theta. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். 1/r1 = 1/r × 1 + a/r cos theta. அடுத்து நமக்கு தேவை என்னது? 1/r2. இந்த 1/r2க்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கிடச்சிருக்குது இல்லையா, இதே எக்ஸ்ப்ரெஷனில் அந்த மிட்டில் மைனஸ் கொடுத்தா போதும். 1/r2 = 1/r × 1 - a cos theta / r. ஸோ இதுக்கும் அதே ஸ்டெப் தான் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லி தந்த அதே கொசைன்லா தான், பட் நம்ம R2க்கு அப்ளை பண்ணுவோம். சரியா? ஸோ அது நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்ஸ் எழுதிக்கிட்டு ஃபைனலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1/r2 வரும்போது இந்த மிட் டேர்ம் மைனஸில் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சாச்சு. 1/r1 தெரியும், 1/r2 தெரியும். ஸோ அந்த ரெண்டையுமே சேர்த்து அந்த விங்கிற எக்ஸ்ப்ரெஷனில் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூஷன் தான். 1/r1 இது, 1/r2 இந்த வேல்யூ. ரெண்டையுமே ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எழுத வேண்டியது இந்த எக்ஸ்ப்ரெஷன் 1/4πε0. இந்த 1/4πε0ங்கிறது எல்லா பொட்டன்ஷியல் டேர்ம்லேயும் வரும். அடுத்தது 2aq / r² cos theta. இதில் நம்ம ஆல்ரெடி டைபோல் மொமெண்ட் பார்த்துருக்கோம், 2qa. ஸோ 2qaவை அப்படியே pன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, டைபோல் மொமெண்ட்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிரும். 1/4πε0 p cos theta / r². ஸோ இதில் p = 2qa நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போது எகெயின் ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், p cos theta = p.r⁻. r⁻ யூனிட் வெக்டர் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி p cos theta இருக்கிற இடத்துல p.r⁻ அப்படின்னு எழுதிக்கிட்டு /r² அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 2 எக்ஸ்ப்ரெஷனும் கண்டிப்பாக எழுதணும். சரியா? இது வெக்டர் பாயிண்ட். ஸோ ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் v = 1/4πε0 p cos theta / r². அதோட வெக்டர் ஃபார்ம் p.r /r². இதில் ரெண்டுக்குமே கண்டிஷன் என்னென்னா அந்த டிஸ்டன்ஸ் r அது வந்து ஏங்கிறது வந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் ஒரு சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளவும் நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த டெரிவேஷன் முடிஞ்சுது. ஸோ நான் இதில் வந்து உங்களோட ஆன்சர் கீ கொடுத்துருக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டினுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ இது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம். ஸோ டயக்ராம் எப்படி வரைகிறதுங்கிறது ரொம்ப மஸ்ட். அந்த டயக்ராம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுக்கணும். அதாவது r1 r2 அந்த தீட்டா ஏ இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அடுத்தது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். என்னது? ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் இருக்கணும் பொட்டன்ஷியல் Q. அந்த Qலேருந்து உள்ள எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் Pக்கு எவ்வளோ இருக்குங்கிறத எழுதணும். அதே மாதிரி -Qவில் இருக்கிறது எழுதி ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கணும். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் 1/r1 அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன், அதே மாதிரி 1/r2. இந்த இடத்துல தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். கொசைன்லா எழுதணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பைனாமியல். இந்த 2 மேத்தமெட்டிக்கல் லாஸும் யூஸ் பண்ணி தான் இந்த 2 எக்ஸ்ப்ரெஷன்ஸும் எடுப்போம். அதே மாதிரி a² / r², அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணி கொண்டு வருவோம். அடுத்தது இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி, அதாவது 1/r1 1/r2 சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வந்திருக்கிற எக்ஸ்ப்ரெஷன். சரியா? ஸோ லாஸ்ட்டு அந்த டைபோல் மொமெண்ட் பிங்கிறதையும் மார்க் பண்ணி இந்த 2 எக்ஸ்ப்ரெஷனை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் படிக்கும்போது இந்த முக்கியமான எக்ஸ்ப்ரெஷன்ஸை நோட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான எக்ஸ்ப்ரெஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.